தேவனுக்கு முன்பாக எவனும் வாய் தரக்கூடாது. நான் செஞ்சேன் அதனால நீதிமான், இதை செய்யல நீதிமான். வேதம் சொல்லுகிறது, மாம்சத்தில் நன்மை ஒன்றும் இல்லை, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றணும். இலவசமாக அவருடைய கிருபையினால நீதிமானாக்கப்படுகிறோம். மேலும் வாய்கள் யாவும் அடைக்கப்படும் படிக்கும் உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்களாகும் படிக்கும். நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களுக்கே சொல்லுகிறது என்று அறிந்திருக்கிறோம். இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியினால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரிகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுகிறதில்லை. நியாயப்பிரமாணத்தின் கிரியினாலே நீதிமானாக்கப்படுகிறன்னா 10 கற்பனை செய்கிறது மட்டுமல்ல, நீங்கள் மாம்சத்தில் செய்கிற எந்த ஒரு செயலினாலும் அந்த செயல் மூலமாக தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்பட முடியாது. நியாயப்பிரமாணம் எதுக்கு கொடுக்கப்பட்டுச்சுன்னா, வேதம் சொல்லுவது இதை செய்கிறவன் இதனாலே பிழைப்பான்னு சொன்னார். ஆனால் ஒரு மனிதனும் நியாயப்பிரமாணத்தை செய்து நிறைவேற்ற முடியாது. ஒரு மனுஷன் செய்ய முடியாது. ஒரு மனிதன் செய்ய முடியும் என்றால் இயேசு வர வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு மனிதனும் செய்ய முடியாது. எல்லா மனுஷனுடைய வாயை அடைக்கணுங்கிறதுக்காகவே கொடுத்தாரு. எனக்கு முன்னாடி நான் இப்படிப்பட்டவன், நான் அப்படிப்பட்டவன், நான் அதை செஞ்சு நிறைவேற்றுவேன், இதை செஞ்சிருவேன் நிறைவேற்றுவேன், எனக்கு முன்னாடி வாய் திறக்கப்படாது. ஆக தான் கர்த்தர் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். இன்னைக்கு மக்கள் பாருங்க, நான் அந்த சர்ச்சு மாறல, நாங்கள் பேப்டிஸ்ட் இல்லை, நாங்கள் பெண்டிகாஸ்ட் கிடையாது, த பெண்டிகாஸ்ட். நாங்கள் அதில் ஒரு இது, நாங்கள் வெறும் பெண்டிகாஸ்ட் கிடையாது, த பெண்டிகாஸ்ட். என்ன அடுத்தவங்களை பார்க்கும் தங்களை கம்பேர் பண்ணுறது. வேதம் சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 10:12 தங்களுக்கு தாங்களே தங்களை கொண்டு மெச்சிக்கொள்ளுகிற மக்கள் புத்திமான்கள் அல்ல. தங்களை கொண்டே அந்த கூட்ட மக்களை பார்க்கலும் நாங்கள் நல்லவங்க, இந்த சபையை மக்களை பார்க்கலும் நல்லவங்க, அவங்க செய்கிறத நாங்கள் செய்கிறது கிடையாது, அவங்க பேசுகிறத நாங்கள் பேசுகிறது கிடையாது, அவங்க நடந்துக்கிறது மாதிரி நடந்துக்கிறது கிடையாது, நல்லது. ஆனால் அது அடிப்படையில் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்பட முடியாது. நல்லது, அதெல்லாம் நல்லது தான், நல்ல நல்ல செயல் இருக்குது, நல்ல காரியம் இருக்குது, அதெல்லாம் உலகத்துக்கு முன்பாக ஒரு பேரை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் அது தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்குமான்னு கேட்டிங்கன்னா நீதிமானாக்க முடியாது, வாயை அடைச்சிடணும். யாக்கோபில் சொல்கிறாரு, ஒரு பிரமாணத்தை மீறினா அத்தனை ஃபெயிலு. யாக்கோபு 2 எடுங்களேன், 2:10. எப்படினால் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தோம், ஒன்றிலே தவறினால் ஒன்று மிஸ் பண்ணா கூட ஃபெயிலு. பாவம் செய்யலை, பாவம் செய்யணும், என்ன வரலன்னு சொல்லுங்க, அப்போ ஃபெயிலு. தேவன் எதுக்கு 10 கற்பனை கொடுத்தாருன்னா, உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கக்கூடாது, எல்லாரும் தேவன் மேலே நம்பிக்கை வைக்கணும் கொடுத்தாரு. தேவனுக்கு முன்பாக எவனும் வாய் தரக்கூடாது. நான் செஞ்சேன் அதனால நீதிமான், இதை செய்யலை நீதிமான், நான் ரொம்ப செய்யலை, கொஞ்சம் தான் செஞ்சேன். நீங்கள் கொஞ்சம் தின்னாலும் பாவம் பாவம் தான். அவன் பெரிய பாவி, நீங்கள் சின்ன பாவி. அவன் முந்தானது செத்தான், இன்னைக்கு செத்தீங்க, அவ்வளோதான். 2 பேருமே டெட்டு தானே. அவனை நரகத்தில் கெட்ட இடத்துலையும் உங்களை நரகத்தில் நல்ல இடத்துல வைக்க மாட்டாங்க, ஒரே இடம்தான். அவன் துன்மார்க்க பாவி, நீங்க சன்மார்க்க பாவி. ஏசி இல்லாமல் உங்க செயலை கொண்டு போனீங்கன்னா அத்தனை பேரோட வாயும் கர்த்தர் அடைப்பார். சம்பாதிச்சிட்டேன், நான் அவங்க மாதிரி கிடையாது, நான் மெத்தடிஸ்ட் கிடையாது, நான் பேப்டிஸ்ட் கிடையாது, நான் சிஎஸ்சி கிடையாது, நான் த பெண்டிகாஸ்ட்னா அந்த குரூப் கிடையாது, இந்த குரூப் கிடையாது. வேதம் சொல்லுகிறது, மாம்சத்தில் நன்மை ஒன்றும் இல்லை, எல்லோரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றணும். இலவசமாக அவருடைய கிருபையினால நீதிமானாக்கப்படுகிறோம். இந்த கண்ணாடி இருக்கு, வெளியே இருக்க கண்ணாடி பசங்க உடைச்சிட்டாங்க, உடைக்கக்கூடாதுடா, உதாரணம் சொல்கிறேன்டா. ஒருத்தன் சொல்கிறான், சார் நான் உடைக்கல, சின்ன கல் தான் போட்டேன் சார், அவன் தான் பெரிய கல்லை போட்டான் சார். நான் சின்ன கல்லை போட்டாலும் தப்பு தான், பெரிய கல்லை போட்டாலும் தப்பு தான்.
நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, உங்களுடைய சன்மார்க்கத்தை நிலைநிறுத்த பார்க்குறீங்க. நான் அவ்வளவு கெட்டம் கிடையாது சார், கொஞ்சம் தான் சார் கெட்டவேன்னா கூட, நீங்கள் கொஞ்சம் கெட்டவனாக இருந்தால் கூட பாவி தான். அதனால தான் கர்த்தர் பிரமாணத்தை கொடுத்து தேவனுக்கு முன்பாக எல்லாருடைய வாயும் அடைக்கப்படும்படியாக நியாயப்பிரமாணத்தை கொடுத்தா. நியாயப்பிரமாணத்தினால தேவ நீதி தெரிய முடியாது, நியாயப்பிரமாணத்தினால் பாவத்தை அறிகிற அறிவு உண்டாகும். மோசே எதுக்கு வந்தார்? உங்களை நீதிமானாக்கவா? உங்களுக்கு பாவின்னு சொல்றதுக்கு வந்தார். நீ தவறுனவன், நீ குற்றவாளின்னு சொல்றதுக்கு வந்தார். இயேசு எதுக்கு வந்தார்? உங்களை நீதிமான் சொல்ல வந்தார். ஒருத்தர் உங்களை காமிக்க வந்தார் மோசே, ஒருத்தர் தேவனை காமிக்க வந்தார். தேவத்துவத்தின் பரிபூர்ணமெல்லாம் கிறிஸ்துவுக்குள் அப்படி இருக்கிறது. தேவனுடைய தற்சுரூபம். இன்னைக்கு மக்களுக்கு தெரியாதனால தான் தேவனை அவங்களால புரிஞ்சு கொள்ள முடியல. ஏதாவது சம்பவம் நடந்துச்சுன்னா தேவன் நியாயம் தீர்த்துட்டாரு, தேவன் தண்டனை கொடுத்துட்டாரு, தேவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்துட்டாரு. தேவன் இயேசுவை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அதன் விளைவாக நீங்கள் நீதிமானாக்கப்பட்டிருக்கீங்க. நீதிமானாக்கப்பட்டிருக்கீங்கன்னா உங்களுக்கு விரோதமாக ஒரு நாள் கூட தேவன் நிற்க மாட்டார். ஒரு நாள் கூட எண்ணத்தில் சிந்தையில் கூட நிற்க மாட்டார். நான் சொன்னது புரியுதுங்களா? தீங்கு செய்ய மாட்டார்லங்க, தீங்கு நினைக்க மாட்டாருங்க உங்களுக்கு விரோதமாக. ஏன்னா நீங்கள் செஞ்ச செயல் அல்ல, நீதி வெளிப்படுத்தப்பட்டது. அந்த வெளிப்படுத்தப்பட்ட நீதியை நீங்கள் ரிசீவ் பண்ணீங்க.